Hi students, welcome to IAS Academy. Select விடுபட நாளைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சோ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஓபனா சொல்லப்போனா சிக்கல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி தப்பிக்கக்கூடிய மாணவர்கள். இப்ப டெக்னிக்கல் எஸ்ஏக்கு என்னதான் நிலவரம் அப்படிங்கறத நான் தெளிவா அடிச்சு இந்த வீடியோ பேசிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் எஸ்ஏக்கு क्वेश्चन பேங்க் வேணும்னா ஃபீஸ் 1500 ரூபாய், மெட்டீரியல் வேணும்னா ஃபீஸ் 2500 ரூபாய், ரெண்டு சேர்த்து வேணும்னா ஃபீஸ் 3700 ரூபாய், ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1500 ரூபாய், ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 7500 ரூபாய். ரைட். இப்போ இந்த டெக்னிக்கல் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கடைசியா 2018ல நடத்துனாங்க. இது டிஎன்யூ சர்வீஸ் நடத்துனாங்க. 2018ல கடைசியா நடத்துனாங்க. அப்ப நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ திரும்ப பாத்தீங்கன்னா 2022 எண்ட்ல டெக்னிக்கல் எஸ்ஏக்கு ஏஜ் லிமிட் அப்டேட் பண்ணாங்க. அதுல அப்டேட் பண்ணப்பே ஏஜ் லிமிட் as per ஜூலை 1 2022 கொடுத்திருந்தாங்க. புரியுதா? கொடுத்திருந்தாங்க. சோ ஏஜ் லிமிட் அப்டேட் பண்ணா நமக்கு என்ன தெரிஞ்சு சர்டிஃபிகேஷன் கொடுக்க போறாங்க அப்படியே நினைச்சோம். 2023ல சிஎம்ஏ சொன்னாங்க. புரியுதா? சிஎம்ஏ சொன்னாங்க தாலுக் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ, பிசி எல்லாமே நடந்துட்டு தாலுக் எஸ்ஐ பிசி முடிஞ்சிருச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல் நடக்காம இருக்கு. ஏன்னு நம்ம விசாரிக்கிறப்ப சொல்லக்கூடிய காரணங்கள் குவாலிஃபிகேஷன் நிறைய சேர்க்க போறாங்க, இருக்கோ குவாலிஃபிகேஷன் மாத்த போறாங்க, சிலபஸ் அப்டேட் பண்ண போறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல சேர்க்க போறாங்க, அது இதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் ஓபனா ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப இது 2019 டிஎன்எஸ்ஐ பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சார் நாளைக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் நடத்தினா கூட நான் பாஸ் பண்ணிருக்கேன் சார், படிச்சு வெறித்தனமா படிச்சு வச்சிருக்காலும் இருக்கேன். அவனும் டெக்னிக்கல் நோட்டிபிகேஷன் வரதா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மொத்தமா டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன பண்ண போறாங்கிறத தாண்டி ஆல்ரெடி இருக்க சிலபஸ் என்ன, தமிழ் எலிஜிபிள் கூட பிரிங்க, மொத்தமா 160 கேள்வி, டெக்னிக்கல் 100, ஜிஎஸ் 60, 160 கேள்வி. இந்த 160க்கு 158 எடுப்பேன் சார் அப்படின்னு ஒருத்தவங்க படிச்சு வெயிட் பண்ணாங்க தெரியுமா? அவங்களும் எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அகாடமி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 6 எடுத்து முடிச்சிட்டோம், மொத்த சிலபஸ் முடிச்சிட்டோம். ஆன்லைன்ல முடிச்சிட்டா கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. புரியுதா? இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். ஈவன் 2022ல கொடுத்தாங்க, 2023 2024 ஆயிடுச்சு. புரியுதா? அட்லீஸ்ட் டிஎன்எஸ்ஐ ஒரு அப்டேட்டாவது கொடுக்கணும். இந்த மாதிரி தான் இதான் பிரச்சனை அப்படின்னு அதுவும் கொடுக்க மாட்டாங்க. இங்க உண்மையா இங்க லூசர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எப்படா டெக்னிக்கல் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளிச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வேலைக்கு போனா லைஃப் செட்டில் பண்ண முடியும், வேலைக்கு போனா ஃபேமிலியை செட்டில் பண்ண முடியும், அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், வீடு கட்டணும். ஒரு சாதாரணமா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கவன் இந்த கமிட்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்ல வரல. எல்லாமே இங்க குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் ஒர்க்கபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த நிலைமை. நான் சொன்னேன் தமிழ்நாட்டை டாப்பராக போறவங்க இங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? சோ இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த ஏஜ் லிமிட் இப்ப 2022ன்னாங்க. புரியுதா? அப்ப 2022ல யார் யாருக்கெல்லாம் ஏஜ் பார் ஆகுதோ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப 2023ல கொடுக்கல. 2023ல கொடுத்தனாலே ஜூலை 1 2023 டேட் கொடுப்பாங்க. இப்ப 2024 கொடுத்தா ஜூலை 1 2024 டேட்டா. அப்ப 2 வருஷமா படிச்சவங்க அப்ப 2024 நோட்டிபிகேஷன் கொடுத்தா டேட் 2022, 2023, 2024. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில நிக்குது. ஏன்னா இப்ப இந்த பல குவாலிஃபிகேஷன் சேர்க்கிறாங்க, பல குவாலிஃபிகேஷன் தூக்குறாங்க, சிலபஸை மாத்துறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல மெர்ஜ் பண்றாங்க, அப்படி இப்படின்னு பல வதந்திகள் வந்துட்டு இருக்கு. இதுல எது உண்மை என்னங்கிறது டிஎன்எஸ்ஐ சொன்னா தெரியும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றப்ப இது மிகப்பெரிய ப்ராசஸ், டக்குன்னு பண்ணிட முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்ஐ கம்பேர் பண்றப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி சூப்பர் தான். ஏன்னா தாலுக் எஸ்ஐ கட்ட நடத்திட்டு இருக்காங்க, பிசி கட்ட நடக்குது. இங்க வெயிட்டிங் வைக்க டெக்னிக்கல் எஸ்ஐ தான். ஏன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ ஒரு எக்ஸாம், அதுக்கும் ஒரு ஆஸ்பிரண்ட் வெயிட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அடுத்து வாட் ப்ராசஸ்? ஏன்னா 2 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சொல்றோம் வெயிட் பண்ணுங்க வருங்க அப்படின்னா, சார் என்னால கடன்காரட்ட பதில் சொல்ல முடியல சார், ஃபேமிலி இருக்கு. நாங்க அவங்கள்ட்ட போயிட்டு டெக்னிக்கல் ஒரு எக்ஸாம் வருது, நான் தான் தமிழ்நாட்டில் டாப்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா? அப்படின்றப்ப நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. கரெக்டா? சேம் டைம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் நீங்க வச்சு பாருங்க. சிஎம் சொல்லிட்டாரு, சிஎம் சொல்லிட்டாரு இந்த மாதிரி 2023 சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு பதில் இப்ப நம்ம எல்லாமே ஆர்டிஐ போட்டதுக்கு அப்புறமா டிஎன்எஸ்ஐல இருந்து கொடுத்த ரிப்ளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஜனவரி 15 தை 1 பொங்கல், அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு வழி பிறக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். சோ டெக்னிக்கல் எஸ்ஏக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் 2024 கிடைக்கும் நம்ம நம்புவோம். புரியுதா? சோ தொடர்ந்து படிங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதான் சிச்சுவேஷன் புரியுது.
சோ இது வந்து பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ கண்டிப்பா டெக்னிக்கல்ஸே நமக்கு நல்லபடியா பதில் கிடைக்கும் நம்புவோம். 2024 நம்புவோம், நல்லபடியா நடக்கும் நம்புவோம். நோட்டிஃபிகேஷன் வரும். படிச்சு முடிச்ச எல்லாருமே 2024 கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இந்த ஏஜ் லிமிட் பிரச்சனை என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆஸ் பர் 2024 தான் கொடுக்கணும். அப்ப இருந்து படிச்சவங்களுக்கு பதில் என்ன? ஓகேவா? ஆனா நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.